ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட் டம்ப் ஆகி ஒரு 3 நாள் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த 2 நாள் தாமதம்னா, ஒரு பெரிய டம்புக்கு அப்புறம் உடனே மார்க்கெட்டில் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் 2-3 நாள் கூல் டவுன் பண்ணோம் மார்க்கெட்டை. அதுக்கப்புறம் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதனால தான் வீக்லி க்ளோஸ்க்கு அப்புறம் நான் இப்போது வீடியோ போடுறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட் ஒரு பெரிய ட்ராப் ஆகிருக்கு. சரிங்களா? இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம்லேயும் ஸ்கேமு, நம்பர் 1 ஸ்கேமு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் யாருமே இன்க்ளூடிங் மீ, நான் கூட எதிர்பார்க்கவே கிடையாது இந்த மாதிரி ஒரு டம்ப்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இது எப்படி ஃபர்தராக நம்ம அடுத்த மூமெண்ட்டை எப்படி நடக்க போகுதுன்றது இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பார்ப்போம். சரிங்களா? வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் டெலிகிராமில் போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸ்ஆர்பி சார்ட் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அந்த எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்கள், என்ன ப்ரைஸ் $3 சாரி, இந்த டம்ப் ஆனதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். கிட்டத்தட்ட $2.8 1.2. ஸோ அந்த ரீஜன் வரையும் நமக்கு ஒரு பெரிய ட்ராப் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 55% எக்ஸ்ஆர்பி மட்டும். இதெல்லாம் கம்மி, 50%. நீங்கள் மற்ற சில ஆள்கிட்டலாம் 85% போயிருக்குது. சரிங்களா? ஸோ இது என்ன நான் இப்போது சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இது லோக்கல் சப்போர்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது லோக்கல் சப்போர்ட்டு. இந்த லோக்கல் சப்போர்ட்டில் உள்ள லிக்விடேஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டான். பார்த்தீங்களா? எடுத்துட்டான். அது மட்டும் இல்லாமல் இது இன்டர்நேஷ்னல் சப்போர்ட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு கீழே உள்ள லிக்விடேஷனும் எடுத்துட்டார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் இதெல்லாம் இங்கே எடுத்தது மட்டும் பத்தலையா அவனுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள லிக்விடேஷனும் எடுத்திருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் நிறைய ஆல்ட்டுகையில் இருக்குது. இது என்ன நம்மளுக்கு இப்போது அறிகுறி சிக்னல் கொடுக்குது அப்படின்னா, அவர்கள் மார்க்கெட்டு ரெடியாக இருக்காங்க, பெரிய பம்புக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த பெரிய பம்புக்கு முன்னாடி மார்ஜின் ட்ரேடர், ஃபியூச்சர் ட்ரேட் எல்லாரையுமே, ஆப்ஷன் ட்ரேட் எல்லாரையுமே அந்த மார்ஜினை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதனால் ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் டம்ப்பு தான் இந்த டம்ப்பு. சரிங்களா? ஸோ இது சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, என்னுடைய பர்ஸ்பெக்டிவில் நான் சொல்கிறேன். இது சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒன்றுமே கிடையாது. இப்போது மார்க்கெட்டை இயக்குறது மார்க்கெட் மேக்கர்ஸ். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரீட்டெய்லர், இன்வெஸ்டர், சரிங்களா, எல்லாரோடைய ஃபியூச்சர் ட்ரேடு ஸ்டாப் லாஸையும் எடுத்துட்டு, இன்னும் ஒன்று, ஃபியூச்சர் ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் போடாமல் இருக்கிறவங்களுடைய மார்ஜின் மொத்தத்தையும் எடுத்துட்டு, அவர்கள் அந்த பம்பு கொடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆல்ரெடி இருக்கிறவங்க ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட மணி கிடையாது. ஸோ எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் எங்கே கொண்டு போய் மணி போடுறது? அதுக்கப்புறம் மணியை அரேஞ்ச் பண்ணி போடுறதுக்குள்ளே மார்க்கெட் மேலே போய் நிற்கும். ஸோ அதுதான் அவர்களுடைய பிளானாக இருக்கலான்ட்டு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஸோ இதுக்காக கொண்டு வரப்பட்டது. இது மிகப்பெரிய ஸ்கேமு. இது ஸ்கேம்லேயும் ஸ்கேமு, மிகப்பெரிய ஸ்கேம் பம்பு. ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. சரிங்களா? ஸோ இதை நம்ம எப்போவுமே ப்ரிகாஷனாக இருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம அடிக்கடி ரூல்னு சொல்கிறது இதனால தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூலை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா, இந்த ஒரு பெரிய டம்பில் நம்ம சமாளிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா டம்ப்பு சமாளிச்சிருக்கலாம். ஸ்டாப் லாஸ் வைக்காதவங்க தான் இந்த பெரிய டம்ப் மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. சரிங்களா? அதனால் ஸ்டாப் லாஸ் எந்த அளவுக்கு முக்கியன்றது இந்த டம்பில் நமக்கு தெரிஞ்சிடும். சரி, ஓகே. இதெல்லாம் நடந்த விஷயம் சொல்லினே இருக்காது, நடக்க போகிற விஷயம் சொல்லுங்க அப்படின்னா, அதான் சொல்லிட்டேன், முன்னாடி சொல்லிட்டேன். நடக்க போகிற விஷயம் நடக்க போகிறது விஷயத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு டம்ப்பு தான் இது. சரிங்களா? அப்போது இன்னுமே நடக்க போகிற விஷயம் என்னென்னா, அவன் எதுக்கு கீழே உள்ளதெல்லாம் தூக்கி இது எல்லாத்தையும் காலி பண்ணுறான்னா, மேலே போக போகிறான் தானே அர்த்தம். ஸோ மேலே இப்போ மேலே உள்ளது எல்லாத்தையும் எடுத்துகிட்டே இருக்கான்னு வச்சுக்க. இப்போ மேலே உள்ள லிக்விடேஷன் மேலே போகிறான், கீழே வரான், மேலே போகிறான், இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருந்தானா அவன் கீழே வர போகிறான்னு அர்த்தம். இப்போ கீழே எடுத்துன்னு இருக்கானா அவன் மேலே போக போகிறான் தானே அர்த்தம். ஏன்னா இதில் ஃபியூச்சர் ட்ரேடில் மார்ஜின் மொத்தமாக வச்சு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறவங்க தான் இதில் ஃபீல் பண்ணணும். ஸ்பாட்டில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா
இது வந்து மொதல் டைம் கிடையாது, பல டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு. சரிங்களா? கொரோனா கிராஷு, FTX அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி தான் இருக்கும் மார்க்கெட். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிகினருக்கு. சரிங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும் மார்க்கெட்டு. இதில் வந்து நம்ம ஸ்பாட்டில் ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறது தான் நம்ம வந்து முக்கியமாக நம்ம பார்க்கணும் இங்கே. சரிங்களா? இதுதான் வந்து முக்கியமாக இருக்குது. ஃப்யூச்சர்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுவும் ஒரு சான்ஸ் தான். பட் அதுக்கு தனி ஏகப்பட்ட ரூல் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும். சும்மா எடுத்தாம்பத்தம் பண்ணக்கூடாது. நிறைய ஆக்ஷன்லாம் அடிக்கடி எடுக்கக்கூடாது. வெயிட் பண்ணணும். மார்க்கெட் வந்து கொடுக்கணும், டைம் கொடுக்கணும் மார்க்கெட்டுக்கு. எல்லாமே இருக்குது. இப்போ என்னன்னா, இப்போ XRP வந்து இந்த இடத்துல புல்லிஷாக மாறிடுது. ஓகேங்களா? XRP புல்லிஷாக மாறிடுச்சு. நான் அதையும் சொல்கிறேன், XRP புல்லிஷாக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டான். இனிமேல் வந்து பம்பு தான். ஓகேங்களா? பம்பு தான். இனிமேல் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் இது பம்பு தான். இங்கே வந்து சப்போர்ட் இருக்குது, மேபி ஒரு புல் பேக்கு, அதுக்கப்புறம் பம்ப் ஆகிடும். ஸோ எவ்ரி மார்க்கெட் ரெடி டு பம்ப். சரிங்களா? ஸோ எத்திரியுமோ அதே தான். எத்திரியுமும் உங்களுக்கு ரெடி டு பம்ப்பு. LTC ஓகேங்களா? LTC ரெடி டு பம்ப்பு. ஸோ ஷிப்பு ரெடி டு பம்ப்பு. எவ்ரி திங். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஸ்கேம் டம்புங்க. இதெல்லாம் முழுக்க ஸ்கேம் டம்ப்பு. சரிங்களா? இதெல்லாம் முழுக்க ஸ்கேம் டம்ப்பு. லிக்விடேஷன் ஹண்டிங், தட் இஸ் ஒன்லி லிக்விடேஷன் ஹண்டிங் தான் வந்திருக்கான். இதெல்லாம் பியர் மார்க்கெட், தட் இஸ் நோ பியர் மார்க்கெட். ஓகேவா? ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு லைன் சொல்கிறேன். 80% டம்ப்பு ஒரு வருஷம் நடந்தால் தட் இஸ் பியர் மார்க்கெட்டு. 80% டம்ப்பு ஒரே ராத்திரியில் நடந்தால் அது லிக்விடேஷன் ஹண்ட்டு. சரிங்களா? ஸ்டாப் லாஸ் இருக்கு தான் வரான். ஸோ ஸ்கேம் டம்ப்பு அது. அந்த 80% டம்ப்பு ஒரு வருஷத்துக்கு நடக்கும். அதுதான் பியர் மார்க்கெட். அது ஒரே நைட்டில் நடத்திட்டான் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து லிக்விடேஷன் ஹண்ட். அவ்வளோதான். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோதான். சரிங்களா? ஏன்னா அவனுக்கு தேவை வந்து அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து அதனுடைய அந்த லிக்விடேஷன் ஹண்ட்டை வந்து முடிச்சிட்டான். மேபி வந்து புல் பேக்கு, லைட்டாக புல் பேக்கு, அதுக்கப்புறம் சைடுவே போனாலும் போகலாம். இல்லைன்னா அப்படியே பம்பு வி ஷேப் ரெக்கவரி ஆனாலும் ஆகலாம். சரிங்களா? இப்படி தான் மார்க்கெட்டு மூவ் ஆகும். நீங்கள் வேணால் பொறுத்து வந்து பாருங்கள். இங்கேருந்து புல் பேக் வேணால் வரலாம், இல்லைன்னா வராமலையும் போகலாம். புல் பேக் வந்தாலும் மறுபடியும் இந்த லோவெலாம் வந்து தெர் இஸ் நோ சான்ஸ். சரிங்களா? ஸோ எல்லா ஆல்ட்டு காயினுக்கும் தெர் இஸ் நோ சான்ஸ். அந்த ப்ரீவியஸ் விக்கு, சரிங்களா, அதெல்லாம் வராது. இது வந்து ஓவராலாக நம்ம வந்து மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகுது. சரிங்களா? ஆனால் இங்கே நான் என்ன பார்க்குறேன், ஓவரால் மார்க்கெட் எல்லா காயினும் இன்க்ளூடிங் எத்திரியம் உட்பட எல்லாமே ரிவர்சல். சரிங்களா? ஸோ இங்கே எல்லாமே ரிவர்சல் இருக்குது. ஆனால் பிடிசி மட்டும் பிடிசி ரிவர்சல் ஆகும். ஏன்னா எல்லாமே ரிவர்சல் இருக்கும்போது பிடிசி ரிவர்சல் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் நான் இது ட்ரெண்ட் லைன் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து முழுக்க பேரிஷ் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து முழுக்க பேரிஷ் ட்ரெண்ட் லைன். ஆனால் அந்த லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பாருங்கள், அந்த ஒரு பெரிய 8 வருஷம் ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது பாருங்கள், மேலே இப்படி போட்டிருப்பேன் மேலே. அந்த ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் லைன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 1.5 வருஷம், இந்த 2 வருஷம் பேரிஷ் ட்ரெண்ட் லைனும் 8 வருஷம் புல்லிஷ் ட்ரெண்ட் லைனும் கம்பேர் பண்ணால் நான் 8 வருஷம் புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் பக்கம் தான் நிற்பேன். சரிங்களா? ஸோ அதுதான் மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நான் கம்பேர் பண்ணும்பொழுது, ஆல்ட்டு காயின் கம்பேர் பண்ணும்பொழுது எல்லாமே புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே நடந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விடேஷன் ஹண்டிங் மட்டும்தான் நடத்திருக்கான். அது பெரிய ஸ்கேம் நடத்திட்டான். சரிங்களா? ஸோ அது வந்து பெரிய ஸ்கேமு. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் நடக்க தான் செய்யுது, இனிமேலும் நடக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து படித்து பல தடவை நான் சொல்லிட்டு இருக்கிறது, ரூலை ஃபாலோ பண்ணுங்கள், ரூலை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு. ஸோ ஃப்யூச்சர் எல்லாம் மஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது நிறைய ரூல் இருக்குது. சரிங்களா? ஸோ ஸ்பாட்லேயும் சரி, எல்லாமே சரி. சரிங்களா? அதனால் பேனிக்லாம் எதுவும் வேண்டாம். மார்க்கெட் வந்து நமக்கு வந்து இப்போ தான் வந்து கிளியராக இருக்குது. ஸோ மார்க்கெட்டு அவன் மேலே தான் போவான். ஆனால் இனிமேல் வந்து அடுத்த 3 மாதமா 2 மாதமா 1 வருஷமாலாம் நம்ம சொல்ல முடியாது. மார்க்கெட் மேலே போக தான் அதிகமாக சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணி பாருங்கள், நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். இது என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக் அனலைஸ், இந்த ஓன் நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க.
எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.